வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய பதிவு இன்னைக்கு டாஸ்மாக் வழக்கு வந்துச்சு நான் நேத்தே சொல்லியிருந்தேன். அதுல என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம பேச போறோம். இன்னும் 2 மாசம் அவகாசம் கேட்டிருக்காங்க. நிறைய கடைகள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதே தவிர ஃபாரஸ்ட் பெஞ்ச்ல இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த பாட்டில்களை திரும்ப பெறுறது. ஒரு ₹10 கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு பாட்டில திரும்ப கொடுத்தா ₹10 கொடுக்கணும். ஏன்னா நீங்க பாட்டில கொண்டு உடைச்சு அதை வந்து சுற்றுப்புறச் சூழலுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடாது. ஸோ அதுவும் நடந்துட்டு இருக்கனால க்ளோஸா மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ இந்த கியூஆர் கோடு போட சொல்லி இதுவும் சொல்லியிருக்காங்க. இந்த கியூஆர் கோடு இப்போ பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்கு. ஸோ அதையும் வந்து பேப்பர்ல போடணும். அது சுற்றுப்புறத்துக்கு உபாதியா இல்லாம இருக்குன்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்கு. ஸோ இன்னும் 2 மந்த்ஸ் கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ்கேப் ஆகி வாங்கலாம் டவுட்டா இருக்கு எனக்கு. பட் பார்ப்போம். ஆட்சி மாறினா கூட இதை விட மாட்டோம் நம்ம. ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் போறோம். அது நிறைய கடைகள், அதாவது ஈஸியான ஒரு கடையில வெறும் கேஷா தான் வாங்குறாங்க. அதுவும் எலிட் ஷாப்ல. ஸோ அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே கியூஆர் கோடு போட்டா துட்டு வராது அப்படின்னு கேஷா வாங்கிட்டு இருக்கா. நீங்க அதை ஒத்துக்க கூடாது. நீங்க அந்த ஸ்டாக் டேக்கிங் மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு கிளிக் பண்ணி அதுல இருந்து என்ன கியூஆர் அமௌண்ட் வருதோ அதை மட்டும் பே பண்ணுங்க. இது வந்து கோர்ட் ஆர்டர். இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. அப்படி கோர்ட் ஆர்டர் அது வேணும்னு சொன்னீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9791045790. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கோர்ட் ஆர்டர் அனுப்பி விடுவேன். இந்த கியூஆர் கோட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் முடிவாகல. கியூஆர் கோட் பண்ணணும்னு தான் அது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கு நடந்த ஆர்டரை வந்து நான் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து இது எந்த முடிவுக்கு வந்து தெரியும். இப்ப நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்து என்ன கேஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ கிராஸ். ப்ளூ கிராஸ்ங்கிறது ஒரு மிகவும் மட்டமான கவலைக்கிடமான ஒரு இடம். ஏதோ ப்ளூ கிராஸ்னா அப்படியே மிருகங்கள்லாம் காப்பாத்தி அப்படியே கடவுள் ரீதியில கடவுள் லெவல்ல அவங்க வந்து மிருகங்களை காப்பாத்தினாங்க, மிருகங்களை வச்சிருந்தாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. ஒருபோதும் கிடையாது. கடந்த 10-15 ஆண்டுகளாவே அது வந்து ரொம்ப மிருகங்களை கொடுமைப்படுத்துவது தான் அங்க அதிகமா இருந்துச்சு. இதை பத்தி நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியிருந்தேன். இந்த கம்ப்ளைண்ட் வந்து தமிழ்நாடு மிருகநல வாரியம் வந்து ஒரு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ல எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆமா உண்மை அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டக்கால்ட்டி வேலையெல்லாம் பண்ணி மத்திய மிருகநல வாரியம், அதுவும் முதல்ல இவங்க கவர் பண்ணாலும் சொல்லிச்சு. திடீர்னு பார்த்தா அவங்க வந்து சேம் சைட் கோல் போட்ட மாதிரி அவங்க எல்லாம் வந்து அவங்களும் நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷனும் எப்படியாவது ப்ளூ கிராஸை காப்பாத்தி விட்டுணும். ஏன்னா ப்ளூ கிராஸ் காப்பாத்துல நாளைக்கு மாட்டிக்கிச்சுன்னா இவங்க மண்டபம் நம்மள தண்டவாளத்துக்கு வந்துடும். அந்த பயத்துல அவங்க ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க. நாளைக்கு கடைசி விவாதம். மதிப்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் சோமயாஜி அவங்களுக்காக ஆஜராகிறாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏடபிள்யூபிஐ இருக்கு, அப்புறம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வழக்கறிஞர்கள் வருவாங்க. மிருகநல வாரியத்துல இருந்து தமிழ்நாடு மிருகநல வாரியத்துல இருந்து வழக்கறிஞர் வந்திருக்காரு. ஸோ நானும் இருக்க போறேன். ஸோ என்ன சுவாரஸ்யமா இருக்கும் நாளைக்கு. நாளைக்கு ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.